தனது அரசியல் ரூட்டை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற வேலையில தீவிரம் காட்டிட்டு வர்றார் உதயநிதி. அதனால தனக்கு எதிராக யார் கம்பு சுத்தினாலும் அத்தனை பேருக்கும் திரைமறைவில் டார்ச்சர் கொடுக்க தொடங்கியிருக்கிறார். ஆனா இந்த விவகாரத்துல விசிகாவின் ஆதவ அர்ஜுனாவை சீண்டிய உதயநிதிக்கு அதிர்ச்சி தான் கிடைச்சிருக்கு. அதையடுத்து ஆதவ அர்ஜுனா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி திமுக வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுனா. குறிப்பா உதயநிதி துணை முதலமைச்சர் ஆன போது கடுமையா விமர்சனம் செய்தார். அதோடு நிறுத்திக்காம திமுக விசிகா கூட்டணியை உடைக்கணுங்கிற வேலையில அவர் தீவிரமா ஈடுபட்டு வரதால ஆதவ அர்ஜுனாவை ஏதாவது ஒரு வகையில டார்ச்சர் செய்யணும், அவருக்கு இடையூறு ஏற்படுத்தணும்னு டெல்லி தலைவர்களின் ஆதரவோடு அவருக்கு எதிராக அமலாக்கத்துறையை திமுக ஏவி விட்டது. இதன் காரணமாக கடந்த சில தினங்களா லாட்சி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மருமகனான ஆதவ அர்ஜுனா வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை தீவிர சோதனையில் ஈடுபட்டு தற்போது சோதனை நிறைவு பெற்றிருக்கு. குறிப்பா ஆதவ அர்ஜுனிடம் ஏகப்பட்ட கருப்பு பணம் இருப்பதா திமுக தரப்பு புகார் அளித்ததை அடுத்து தீவிர சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. அதில் என்னுடைய 15 வயதிலேயே சமத்துவ சித்தாந்த கருத்துகளில் பயணிக்க தொடங்கிவிட்டேன். அதன் காரணமாக 2 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களில் தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டேன். அந்த அனுபவம் காரணமாகத்தான் இப்போ அரசியல் களத்தில் இறங்கியிருக்கேன். முக்கியமாக என்னுடைய மடியில் எந்த கனமும் இல்லை, அதனால எனக்கு வழியில் பயம் இல்லை. என்னை டார்கெட்டாக வச்சு என்னதான் சோதனை நடத்தினாலும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் எப்போ அரசியலுக்கு வந்தேனோ அப்போதே அனைத்து நிறுவனங்களின் பொறுப்பிலிருந்தும் விலகி வந்துவிட்டேன் என்று கூறியிருக்கும் ஆதவ அர்ஜுனா, அம்பேத்கர், பெரியார், அண்ணா ஆகியோரின் சமத்துவ சித்தாந்தத்தின் வழியில் எனது அரசியல் பயணம் போய்கொண்டிருக்கு. அதனால என்னுடைய அரசியல் பயணத்தில் எந்தவித சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் பேரறிஞர் அண்ணா பல்வேறு விமர்சனங்கள், தடைகளை எதிர்கொண்ட போதும் தனது கொள்கையில் கவனம் செலுத்தி சிந்தாமல் சிதறாமல் வெற்றி பெற்றது போல புதுமையான அரசியல் பாதையை உருவாக்கி நான் வெற்றி பெற்று காட்டுவேன். என்னை ஆதிக்க சக்திகள் எக்காரணம் கொண்டும் அடக்கிவிட முடியாதுன்னு ஒரு தகவல் வெளியிட்டு திமுகவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் விஜய் கட்சியை அதிமுக கூட்டணியில இணைச்சு ஜெயிச்சு காட்டுறங்கிற வேலைகளை படுவேகம் காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்காக மாஜி அமைச்சர்களையும் முடுக்கி விட்டிருந்தார். இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா தனது கட்சி நிர்வாகிகளிடத்துல விஜய் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு அதிமுகவுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காணப்போவதா நடிகர் விஜய் அறிவித்திருப்பதை அடுத்து அவரை அதிமுக தங்களது கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சீமானும் விஜயுடன் கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனால் திடீர்னு தனது கட்சியிலிருந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் விஜய் கட்சியில் இணைந்ததால அவருக்கு எதிராக திரும்பிய சீமான் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராரு. இதனால சீமான் விஜய் கிட்டேயே கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த நிலையில அதிமுகவினர் மட்டும் விஜயை தங்கள் கூட்டணிக்கு இழுப்பது போன்று தொடர்ந்து ஒரு செய்தியா பரப்பிட்டு வந்தாங்க. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பாமக, தேமுதிக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் கூட்டணி அமைக்க போறதா ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இப்படி தமிழக அரசியல் களத்தில் வெளியாகி வரும் இந்த செய்தி குறித்து விஜய் நடத்திய தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் நடந்தபோது அனைவரிடத்திலும் கருத்து கேட்டுள்ளார் விஜய். அப்போது மாவட்ட நிர்வாகிகளிடத்தில் தனித்தனியே 5 நிமிடம் பேசிய விஜய் சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்கலாம் என்று வெளிப்படையாக கூறுமாறு கேட்டுள்ளார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைமையில் வேண்டுமானால் கூட்டணி அமைக்கலாம், ஆனால் மற்ற கட்சியோட கூட்டணிக்கு நாம போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளோட வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம தனிச்சு போட்டிட்டு பலத்தை காட்டுவதுதான் சரியானதா இருக்கும்னு பல நிர்வாகிகளும் விஜய் இடத்துல தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதையடுத்து விஜய் கூறுகையில், முதல் தேர்தலிலேயே தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது நடக்காத காரியம்தான். அதனால தான் திமுகவோட ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி அமைச்சு போட்டியிடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் முதல் தேர்தலே தனித்து போட்டியிட்டு நம்முடைய பலத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு கூட்டணி வைப்பது தான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாகவும் இருக்கு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு தான் போட்டியிட போறோம். அதனால
அதை மனசில் வச்சுட்டு அனைவரும் செயல்படுங்க அப்படின்னு விஜய் உறுதிப்பட சொல்லிட்டாரா. இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதை அடுத்து விஜய் கட்சியை தொடர்ந்து கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்த அதிமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமா அதிமுக கூட்டணிக்கு ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் வராது, வேண்டுமானா எதிர்காலத்தில் நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு விஜய் கட்சி நிர்வாகிகள் அதிமுக புள்ளிக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். இதனால அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து மீடியா சந்திப்புகளில் பேசிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறாராம். அதனால வரப்போற சட்டமன்ற தேர்தலையோ அதிமுக கூட்டணியில தேமுதிக மட்டும்தான் இடம்பெறும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. திமுகவின் கருணாநிதி தொடங்கி மு.க. ஸ்டாலின் உதயநிதிக்கென யாரையும் விட்டு வைப்பதில்லை சீமான். சகட்டு மேனிக்கு திட்டி தீர்த்துட்டு வர்றார். இதனால சீமானை இப்படியே விட்டு வச்சா எதிர்காலத்துல உதயநிதிக்கு பெரிய அளவுல டார்ச்சர் கொடுப்பார் அப்படின்னு அவரது கட்சிக்கு ஆப்பு வைக்கும் ஒரு சதி வலையில திமுக இறங்கியிருக்காங்க. இந்த தகவல் வெளியானதை அடுத்து கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார் சீமான். அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் சீமான் தொடர்ந்து திமுகவை மிக கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி என யாரையும் அவர் விட்டு வைக்கல. குறிப்பா உதயநிதி எப்போ துணை முதலமைச்சர் ஆனாரோ அப்போதிலிருந்தே தான் மீடியாக்களை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அவரை மிக மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. இதனால மு.க. ஸ்டாலின் கடுமையான கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறாராம். இப்பவே இப்படி பேசும் சீமான் இன்னும் அரசுல பெருசா வளர்ந்தா எதிர்காலத்துல உதயநிதிக்கு மிகப்பெரிய எதிரியா மாறிடுவாரு. அதனால நாம் தமிழர் கட்சியை உடைக்கணும், அந்த கட்சியை 2 துண்டா உடைச்சு போட்டி கட்சியா ஆரம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில திமுக மறைமுகமா இறங்கி இருக்காங்கன்னு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கு. முக்கியமா சீமானோட நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனிச்சு போட்டிட்டு வரதால ஒரு தேர்தல் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற்றதில்லை. இதனால அந்த கட்சியோட தொண்டர்களோ அதிர்ச்சியில தான் இருந்துட்டு வராங்க. இதன் காரணமா பெருவாரியான நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் விஜய் கட்சியில சேர்ந்துட்டு வராங்க. ஆனாலும் தனது வாக்கு வங்கி குறைந்திடக்கூடாது அப்படின்னு பல நிர்வாகிகளை வெளியேற விடாம தடுத்து நிறுத்திட்டு வராரு சீமான். இந்த நேரத்துல அவரோட வார்த்தை பிரயோகம் கடுமையா இருப்பதா சொல்லி நாம் தமிழர் கட்சியில் உள்ள மாநில, மாவட்ட ரீதியிலான நிர்வாகிகளை சீமானுக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருவதோடு அவருடன் மோதலை ஏற்படுத்தி கட்சியை உடைக்க திமுக திட்டமிட்டு வராங்க. இதுக்காக திமுகவின் சில முக்கிய புள்ளிகளை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறாராம் ஸ்டாலின். இதனால தான் தமிழகம் முழுக்க உள்ள சீமான் கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் பல நிர்வாகிகள் திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் சீமானை வெளிப்படையாகவே விமர்சனம் செய்துட்டு வராங்க. அதோடு இன்னும் சில மாதங்கள்லேயே நாம் தமிழர் கட்சியை 2ஆ உடைக்கணும், போட்டி நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில நிர்வாகிகள் வரிஞ்சு கட்டியிருக்காங்களாம். அதே சமயம் சீமான் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் திமுகவில் சேர்ந்தால் திமுக தான் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை உடைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகும். அது கூட சீமான் அரசுல இன்னும் வளர்றதுக்கு ஒரு காரணமாகணும்னு இந்த விஷயத்த திமுகவின் முக்கிய புள்ளிகள் சத்தமில்லாமல் ரகசியமா செய்துட்டு வரதா சொல்லப்படுது. அதனால ஒரு பக்கம் சீமான் கட்சியோட நிர்வாகிகள் விஜய் கட்சியில சேர்ந்துட்டு வர இந்த நேரத்துல போட்டி நாம் தமிழர் கட்சியை தொடங்கப்பட்டால் சீமான் கட்சியை காலியாயிடும். குறிப்பா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் சீமானுடன் வாக்கு வங்கி இறங்கி அவர் கட்சி காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ தேர்தலுக்கு முன்பே சீமான் கட்சி பல துண்டுகளாக சிதறி அவருடைய அரசியல் பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால்தான் கடந்த சில தினங்களா திமுகவினரின் பின்னணியில் செயல்பட்டு வரும் தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடத்தில் அதிரடியான வாக்குவாதம், மோதலில் சீமான் ஈடுபட்டு வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாயிட்டு வருது.